அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியில் எவ்வளவோ நிர்வாகிகள் விலக்கி போயிருந்தாலும் இப்படியும் சீமானுக்கு நெருங்கிய விசுவாசிகள் இருக்காங்களா அப்படின்னு சீமானே பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு சில நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியில் இருந்து பேரையும் புகழையும் சம்பாரிச்சுட்டு அதற்கு பிறகு வேற கட்சியில் போய் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்க நிலையில் நாம் தமிழ் கட்சியில் எண்ணில் அடங்காத சீமான் விசுவாசிகள் இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைய அந்த கட்சி கொடியில தாங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி மேல எவ்வளவு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து முக்கியமான நிர்வாகிகள் வரைக்குமே தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நாம் தமிழ் கட்சியை அனைவராலும் திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தன்னுடைய பிறந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த கட்சி கொடியை எடுத்துட்டு போகணும், அந்த கட்சி கொடியால தான் தாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தந்தையுடைய விசுவாசம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சீமான் ரொம்பவே பெருமையாக சொல்லும்படிதான் இருக்கு. எவ்வளவோ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளில் கூட இப்படி ஒரு நிர்வாகிகள் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லணும். திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, பாஜக போன்ற பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பணத்திற்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியில் ஒரு பெரிதளவில் பணமோ புகழோ பதவியோ எதுவுமே இல்லைனாலும் அந்த தமிழ் தேசிய உணர்வுனாலேயே ஒரு குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய இந்த நிர்வாகிகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த மாதிரியான விசுவாசிகள் பிற கட்சியில் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.